ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் மழை டைமில் பூத்த அல்லிப்பூ செடியை பாருங்கள். நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. ரொம்ப குட்டி செடி தான். இந்த கிழங்கு வச்சு ஒரு மாதத்துக்குள்ளே தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே நல்லா மொட்டு வந்திருந்தது 3 கிழங்குலுமே. அதே மாதிரி பூத்ததையும் பாருங்கள், ரொம்ப அழகாக பூத்துருக்கு. பிங்க் கலர் இன்னும் பூக்கலை. இப்போ தான் கிழங்குகள்லாம் கொஞ்சம் எடுத்து பிரித்து வச்சுருக்கத்தால அதிலேருந்து இன்னும் எதுவும் மொட்டுக்கள் வரல. ஆனால் ஒயிட் ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒயிட் வச்சுருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உரம் பவுடர் டைப்லேயும் கொடுக்கலாம், அதே மாதிரி லிக்விடாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதுங்க. பவுடர் டைப்பில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் லிக்விட் டைப்பில் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. எனக்கு இதை கரைசல் செய்யும் பொழுது புழுக்கள் வருது, எப்படி கரெக்டான பதத்தில் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் எப்படி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ மூலயமா டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் கடலை புண்ணாக்கு கரைசல் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். அதில் என்ன மாதிரி சத்துக்கள் இருக்குது, எதுக்காக கொடுக்குறோம், என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு அதில் வந்தாலும் எப்படி சொல்யூஷன் பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கடலை புண்ணாக்கு பவுடர் டைப்லேயும் கிடைக்குது. இப்போ காட்டுற நல்லா கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்குது. மாட்டுங்களுக்கு தீவனமாக கொடுப்பாங்க. இப்போது நம்ம ரெகுலராக செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வரோம். அதை எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். கடலை புண்ணாக்குன்றது வேர்க்கடலை எண்ணெயிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடியது தான். இதில் நிறைய நுண் உயிரிகள் இருக்குது. அது இல்லாமல் என்பிகே சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம தோட்டத்துங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். விவசாயிகளும் நிறைய இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இதில் என்பிகே பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாஸ்பரஸ் 2% இருக்குது. பொட்டாசியம் ரொம்பவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு 15 நாளுக்கு ஒரு முறை ரொட்டீன் டைப்பில் இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும் பொழுது செடிங்களோட வளர்ச்சி நல்லா அமோகமாக இருக்கும். காய்கறி செடிங்களில் நல்ல ஹீல்டு பார்க்கலாம். அதே மாதிரி பழச்செடிங்கள்லையும் நிறைய பூக்கள் கொட்டுற ப்ராப்ளம்லாம் சூப்பராக கிளியர் ஆகிடும். பூக்கள் செடிங்களும் நல்லா பூக்கள் எல்லாமே பெருசாக பூக்கும். என்னுடைய மாடி தோட்டத்தில் எல்லா உரங்களும் நான் ரொட்டீனாக கொடுக்கும் பொழுது இந்த உரமும் இருக்கும். அதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டதால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். கடலை புண்ணாக்கு பவுடர் டைப்பில் கிடச்சா ஓகே. கட்டியாக இருக்கும்பொழுது நம்ம ரொம்ப தூள் பண்ணி கலக்க வேண்டியது இருக்கும். நான் கொஞ்சம் கட்டியாகவே கலந்துருக்கேன். அது கூட 3/4 கிலோ கிட்ட நான் கடலை புண்ணாக்கு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வேப்பம் புண்ணாக்கு எடுத்திருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு சேர்க்காமல் நம்ம அப்படியே கொடுத்தோம்னா புழுக்கள் ரொம்பவே வரும், வெள்ளை புழுக்கள். அதை வராமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். நான் வேப்பம் புண்ணாக்கோட இன்றைக்கி மண்புழு உரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு 2 கைப்பிடி அளவு. நம்ம தனியாக மண்புழு உரம் கொடுக்கறத விட இது மாதிரி கலந்து கலவை உரமாக கொடுக்கும் பொழுது நிறைய மண்புழு நிறைய மண்ணில் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி எல்லா சத்துக்களும் செடிங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக விலை கேட்பீங்க, நானே சொல்லிடுறேன். கடலை புண்ணாக்கு கிலோ நான் 70 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். மண்புழு உரம் 20 ரூபா. வேப்பம் புண்ணாக்கு 30லேருந்து 35 ரூபா. இப்போ ரேட் ஏறி இருக்குது, கரெக்டாக தெரியல. இந்த ரேட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். மண்புழு உரமும் 30 ரூபாவில் கூட இருக்குது, 20லேருந்து 25 அப்படி இருக்குது. பார்த்து நீங்கள் வாங்குங்க. மண்புழு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுன்னா நல்ல உயிரோட்டமாக இருக்கிற மண்புழுன்னு அர்த்தம். இந்த 3 பொருளையும் ஒரு சுத்தமான பக்கெட்டில் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை 2 லிட்டர் தண்ணிக்கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா முழுகிற அளவுக்கு புண்ணாக்கு நல்லா பொங்கி வரும். அதனால் நல்ல தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கும் பொழுது இன்னும் நிறைய நொதிச்சு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கரெக்டான பதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி நான் கொஞ்சம் கட்டியாக போட்டிருக்கிறதால அடிக்கடி நான் கிளறி விட்டுக்கிட்டேன். எனக்கு அரையணும் இல்லையா, என்ன தான் நம்ம அதை உடச்சி பார்த்தா கூட உடைய மாட்டுது. முடிஞ்ச அளவுக்கு உடைச்சா நல்லது தான் நினைக்கிறேன். ஆனால் நான் கொஞ்சம் கட்டியாகவே கலந்துருக்கேன். சிலது கரையில்னாலும் ஓரளவுக்கு கரைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அதை நான் இன்னுமே நல்லா குத்தி விட்டு கிளறி விட்டுருக்கேன். இப்போது அடுத்த நாள் பாருங்கள், நல்லா நொதிச்சு வந்திருக்கு. கட்டியெல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நான் இது சின்ன பக்கெட்டியாக இருக்கிறதால இதை பெரிய பக்கெட்டில் மாற்றிட்டு இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா குத்தி கிளறி விட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை நம்ம கிளறி விட்டாலே போதும்.
கிளாக் வைஸில் கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கிளறி விட்டுருக்கேன். லைட்டாக கட்டி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் கரைஞ்சிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு கரைச்சி விட்டுருங்க. நம்ம செடிங்களுக்கு அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், 3ஆவது நாள் நல்லா நொதிச்சு ரெடி ஆகிருக்கு. இந்த கரைசல் இப்போ நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் செடிங்களுக்கு ரெகுலராக நான் எப்பொழுதும் செஞ்சாலும் புழுக்கள் வருது அப்படின்றவங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லையா நல்லா ஒவ்வொரு வாட்டியும் டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுக்கணும். அடியில் அப்படியே அந்த திப்பி இருக்கு இல்லையா, அது தங்கும் பொழுது செடிங்கள் கிட்ட டைரெக்டாக கொடுத்தா அதில் புழுக்கள் தாங்க வரும். முடிஞ்ச அளவுக்கு திப்பி எதுவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதுலேயும் சில கட்டிங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் நான் எடுத்து இன்னும் கரைச்சி விட்டுருக்கேன். நிறைய கட்டிகள் இருக்குது, கரையில் திப்பிங்கள் நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நம்ம கம்போஸ்ட் பின் தயாரிக்கணும் இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மக்கு 1 லிட்டர், அதாவது இந்த மக்கில் 1 லிட்டர் எடுத்துக்கிறேன்னா 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப திக்காக பண்ணும் பொழுது நிறைய புழுக்கள் வர சான்ஸ் உண்டு. இதே ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் செடிங்களுக்கு கொடுக்குங்க. எந்த விதமான புழுக்களும் எதுவுமே வராது. இல்லை இதுக்கு மேலேயும் எனக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஃபில்டர்லாம் பண்ணலைங்க. அப்படியே தான் ஒவ்வொரு முறையும் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு எல்லா செடிங்களுக்கும் தேவையான அளவு கொடுத்துட்டு வரேன். தொட்டியோட சைஸும் அதே மாதிரி செடியோட ஹைட்டும் பொறுத்து நம்ம உரம் கொடுக்கணும். நிறைய வேஸ்ட்டாக ட்ரைனேஜ் வழியாக போகிறத விட கரெக்டான ரேஷியோவில் நம்ம செடிங்களுக்கு உரம் மிக்ஸ் பண்ணி தண்ணி கொடுத்துட்டோம்னா வேஸ்ட்டும் ஆகாது, எல்லா செடிங்களுக்கும் ஈவனாக வந்துடும். கடலை புண்ணாக்குலேயும் நிறைய என்பிகே சத்து இருக்குது. அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கில் இன்னுமே என்பிகே சத்து அதிகமாக இருக்கிறதால கசப்பும் இருக்குது, புழுக்களும் வராது. நீங்கள் நாற்று வச்சுருக்கீங்கன்னா கூட அதுங்களுக்கு கூட கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி விடலாம். ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சமாக நம்ம ஊற்றி விட்டோம்னா நாற்றுகள் எல்லாம் நல்லா செழிப்பாக வரும். எந்த செடிங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த செடி அந்த செடியெல்லாம் இல்லைங்க, உங்கள் கிட்டே இருக்க எல்லா செடிங்களுக்கும் இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் நீங்கள் தரையில் வச்சுருந்தாலும் சரி, மாடி தோட்டம் வச்சுருந்தாலும் கொடுங்க. கண்டிப்பாக நல்ல எஃபெக்டிவ் இருக்கும், ரிசல்ட் இருக்கும். மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் கொடுத்து பாருங்கள், நல்ல மாற்றம் உங்கள் செடிகளில் தெரியும். என்னுடைய ரோஜா செடியிலேருந்து எல்லா செடிகளும் இதை தான் நான் கொடுத்துட்டு வரேன். கடலை புண்ணாக்கு தான் கொஞ்சம் புழுக்கள் வர சான்ஸ் உண்டு. மற்ற புண்ணாக்கெலாம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. இழுப்ப புண்ணாக்குன்னு இல்லையா, அதுக்கெலாம் நம்ம வேப்பம் புண்ணாக்கெலாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஏற்கனவே அதில் கசப்பு இருக்கும் இல்லையா, அதனால் அதை நம்ம டைரெக்டாக அப்படியே செடிங்களுக்கு இதே மாதிரி 3 நாள் நொதிக்க வச்சுட்டு கொடுக்கலாம். அடுத்ததாக எள்ளு புண்ணாக்கு இருக்குது பாருங்கள், அதில் தாங்க பாஸ்பரஸ் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிடைச்சா எள்ளு புண்ணாக்கு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் காட்டிலும் கடுகு புண்ணாக்கில் ரொம்ப ரொம்ப பாஸ்பரஸ் சத்து எல்லாமே கம்மி. முடிஞ்ச அளவுக்கு கடலை புண்ணாக்கு இல்லை எள்ளு புண்ணாக்கு இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணாலும் தாராளமாக வேப்பம் புண்ணாக்கோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளோ எஃபெக்டிவ் நல்லாவே தெரியும். இந்த புண்ணாக்கில் நைட்ரஜன் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிறதால செடிகள் மேலே அந்த பசுமை எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கொடுத்து ஒரு வாரத்துலேயும் நல்ல மாற்றம் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.